ப்ளூ வெர்ஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இந்த வெர்ஷன் 1லேருந்து வெர்ஷன் 2க்கு அப்கிரேட் ஆகும்போது, அதாவது இந்த ப்ளூவை கிரீன் மூலமா ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை? 400 எரர்ஸ் 500 எரர்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. அதே இது இந்த ப்ளூல எதுவும் இஷ்யூஸ் இருந்ததுன்னா நம்ம திரும்ப ரோல் பேக் பண்ணும். அப்படி ரோல் பேக் வெர்ஷன் 1க்கு ரோல் பேக் பண்ணும்போது திரும்பவும் அந்த மாதிரி இன்டரப்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணலாம். இது எப்படி ஃபிக்ஸ் பண்றது? அந்த டெப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல இருக்கிற 2 இம்பார்ட்டன்டான செட்டிங்ஸை புரிஞ்சுக்கலாம். முதல் செட்டிங் மினிமம் அவைலபிள் இன்ஸ்டன்ஸ். டெப்ளாய்மெண்ட் அப்புறம் அப்கிரேட்ஸ் நடக்கும்போது ரன்னிங் ஸ்டேட்ல எவ்வளவு இன்ஸ்டன்ஸ் அட் ஆல் டைம்ஸ் ரன் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங், ரன்னிங் ஸ்டேட் அலோவ் பண்றது மட்டும் இல்லாம பெண்டிங் ஸ்டேட்டையும் அலோவ் பண்ணும். ஸோ தட் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் அப்ளிகேஷனை சர்வ் பண்ணிட்டு இருக்கும், இன்னொரு செட் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் அந்த அப்கிரேட்ஸை பர்ஃபார்ம் பண்றதுக்கு. இந்த டெப்ளாய்மெண்ட்டை சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். 3 இன்ஸ்டன்ஸை மினிமம் அவைலபிலிட்டியில செட் பண்றோம். ஸோ இது ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கணும் யூசர்ஸை சர்வ் பண்றதுக்கு. 4வது மேக்ஸிமம் அவைலபிலிட்டி, இது வந்து பெண்டிங் ஸ்டேட்ல போகலாம். ஸோ இது அப்டேட் ஆகி ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்த பிறகு டெப்ளாய் பண்ணிடலாம். ஸோ இது டெப்ளாய் பண்ண பிறகு புது இன்ஸ்டன்ஸை நம்ம அப்டேட் பண்ணலாம். அப்டேட் ஆகி இதுவும் ரன்னிங் ஸ்டேட்ல வந்துருச்சுன்னா இதே மாதிரி வரிசையா அப்டேட் பண்ணிட்டே போகலாம். இந்த மாதிரி வரிசையா அப்டேட் பண்றதுக்கு பேரு தான் ரோலிங் அப்டேட். ஸோ இந்த மாதிரி நிறைய டெப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை என்னோட ப்ராட்காஸ்ட் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க.